₹1 பாக்கெட்ல இருந்து செதறுதுங்க. சில்லறை செதறும் போது சத்தம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. விழுகிற சில்லறை கல்லுல பட்டு பாறையில செருக்கி மண்ணுல விழுந்தோம், ஒண்ணுமே ஆகல. சில்லறை நினைக்குது நம்ம கீழே விழுந்தா செம்மையா சத்தம் வருது, மத்தவங்களோட நம்ம பலமானவங்களா இருக்கும், உறுதியா இருக்கும், கடினமா இருக்கும்னு தன்னைத்தானே நினைச்சுக்குதுங்க. ஒரு நாள் சட்ட பாக்கெட்ல இருக்க ரூபாய் நோட்டு சத்தம் இல்லாம கீழே விழ, ரூபாய் நோட்டை பிடிக்காத சில்லறை அதை பார்த்து சொல்லுது, உன்னை பாரு காத்துல பறக்கிற காகித நீ 2 காயினுக்கு இடையில மாட்டினா கிழிஞ்சிடும் நீன்னு ரூபாய் நோட்டை பார்த்து சில்லறை சொல்ல, ரூபாய் நோட்டை அது எதையுமே காதுல வாங்காம அமைதியா கிடக்குதுங்க. நோட்டை பிடிக்காத சில்லறை கூட இருக்கிற சில்லறையெல்லாம் ஒண்ணு சேர்த்து நோட்டு மேல விழ, மண்ணு தூசின்னு நோட்டு மேல பட்டு நோட்டு கொஞ்சம் கசங்கி கொஞ்சம் கிழிஞ்சும் போயிடுதுங்க. நோட்டை பிடிக்காத சில்லறைய தான் ஜெயிச்சுட்டு தான் நினைக்குதுங்க. இத்தனை நடந்தும் அமைதியாவே கடந்து போகுது அந்த ரூபாய் நோட்டு. ஒரு நாள் சில்லறை கடையில தெரியுற ரூபாய் நோட்டை ஒருத்தர் பார்க்க, சில்லறையெல்லாம் தட்டி விட்டு அந்த ரூபாய் நோட்டை எடுத்து மடிச்சு தொடச்சு அழகத்த பாக்கெட்டுக்குள்ள வைக்க, அதை அந்த சில்லறை பார்த்து பொறாமப்படுதுங்க. என்னடா இது, இவ்வளவு பண்ணியும் அதோட மதிப்பு குறையல, நாம இவ்வளவு வலிமையா இருந்தோம் அதோட மதிப்பு நமக்கு இல்லையேன்னு கோவப்படுதுங்க அந்த சில்லறை. உள்ள வச்ச ரூபாய் நோட்டு சட்டப்பையிலிருந்து வெளியே வந்து சில்லறை பார்த்து சொல்லுது, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு துளி கூட என்னோட மரியாதை உன்னால குறைக்க முடியாது, ஏன் தெரியுமா, ஏன்னா நான் சில்லறை கிடையாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சுங்க. நம்ம வாழ்க்கையிலும் சில சில்லறை மனசு கொண்ட சில மனிதர்கள் வருவாங்க. அவங்க கிட்ட போட்டி போட்டு உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. ஏன்னா சில்லறை கூட போட்டி போட நாம சில்லறை இல்லைல்ல. என்ன நான் சொல்றது.